பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தை கலைத்தது செல்லாது. வரும் 9ஆம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கொள்ள இம்ரான்கான் அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் முதலமைச்சர் ஸ்டாலின் தொலைபேசியில் பேச்சு. இலங்கையில் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு உதவ வலியுறுத்தல். தைவானை சேர்ந்த ஹாங்ஃபோ நிறுவனம் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் தமிழகத்தில் தொழில் துவங்க ஒப்பந்தம். முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. தமிழகத்தில் MBBS BDS படிப்புகளில் 296 இடங்கள் காலியாக உள்ளன. மருத்துவ கல்வி இயக்குநரகம் தகவல். லாரிகள் வாடகை 25% அதிகரித்துள்ளதால் சமையல் எண்ணெய் விலை மேலும் அதிகரிக்கும். வியாபாரிகள் தகவலால் நுகர்வோர் அதிர்ச்சி. மின் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள தமிழகம் கூடுதலாக 7054 கோடி ரூபாய் கடன் பெறலாம். மத்திய நிதி அமைச்சகம் ஒப்புதல். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டம் செல்லும். சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. சமூக நீதிக்கான சட்ட போராட்டத்தில் திமுக அரசுக்கு கிடைத்த 3வது வெற்றி. 7.5% இடஒதுக்கீடு தீர்ப்பு குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். காவல் நிலையத்திலிருந்து ஜெயராஜ் பென்னிக்ஸ் ரத்தத்துடன் வெளியே வந்தனர். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தலைமை காவலர் நீதிமன்றத்தில் பரபரப்பு சாட்சியம். பதினோரு நகரங்களில் நடைபெறும் ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணி அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் நிறைவடையும். நகராட்சி நிர்வாகத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். சென்னையில் 40.80 கிலோமீட்டர் நீளத்தில் அமைக்கப்படும் மழைநீர் வடிகால் பணிகள் நடப்பாண்டிலேயே நிறைவடையும் என சட்டப்பேரவையில் தகவல். அம்மா இருசக்கர வாகன திட்டம் ரத்து ஏன்? சட்டப்பேரவையில் அமைச்சர் பெரிய கருப்பன் விளக்கம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 7 பேரையும் முன்கூட்டியே விடுதலை செய்ய கோரி நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் எப்போது தீர்மானத்தை அனுப்பினார் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பு தொடர்பான ரிட் மனுக்கள் மீதான வாதம் நிறைவு. நாளை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. கும்பகோணம் மாநகராட்சி திமுக கவுன்சிலரின் தந்தை அடித்து கொலை. வீட்டில் பணம் நகைகளை கொள்ளையடித்த போது கொள்ளையர்கள் வெறிச் செயல். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் ஆசிரியராக பணியில் நீடிக்க தகுதியில்லாதவர்கள். சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவு. இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. பெங்களூருவில் சாலையில் பெற்ற மகனை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திய தந்தை. வியாபாரத்தில் 1.5 கோடி ரூபாய்க்கு கணக்கு வழங்கவில்லை என்பதால் தந்தை ஆத்திரம். ராமேஸ்வரம் மீனவர்கள் 12 பேருக்கு காவல் நீட்டிப்பு. 2 கோடி ரூபாய் ஜாமீன் தொகை செலுத்தினால் வெளியே வரலாம் என்ற இலங்கை நீதிமன்ற உத்தரவால் அதிர்ச்சி. ரஷ்யாவை எதிர்த்து போரிட தேவையான அனைத்து ஆயுதங்களையும் வழங்குங்கள். நேட்டோவிடம் உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் வேண்டுகோள்.
பொருளாதார நெருக்கடியால் இலங்கையில் ஆட்சியை கைப்பற்ற எதிர்க்கட்சியினர் முன்வரவில்லை. தந்தி டிவி பேட்டியில் ஆளும் கூட்டணி கட்சி எம்பி முஷரப் தகவல்.